Praise the Lord. This morning, for 45 minutes, both of us were in heaven. இன்று காலையிலே சுமார் 45 நிமிடங்களுக்கு நாங்கள் இருவரும் பரலோகத்தில் இருந்தோம். I could see Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை நான் கண்டேன். And we could see Melchizedek, and I was giving commentary what I am seeing. Exactly, you are seeing the same thing. மெல்கிசதேக்கை நான் கண்டேன். நான் சொல்ல சகோதரி பேட்ரும் அதையே கண்டார்கள். I'm very sorry, our congregation members are, very many of them are missing here. They don't seriously understand these types of meetings, whereas I am seeing across the globe, many people are watching. இன்றைக்கு உலகமெங்கும் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அநேகர் வராமல் இருக்கிறார்கள். தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். This evening at 4 o'clock, from 3:30 onwards, I was praying in my class, at prayer class. நான் என்னுடைய ஜெப அறையிலே இந்த மாலை 3:30 மணியிலிருந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். Exactly at 4:10 Peter came. 4:10க்கு பேதுருவை சந்தித்தேன். And Peter was telling, I am going to promote Patricia and her shadow will heal people hereafter. எனக்கு அவர் சொன்னது, பட்ரிஷியாவை நான் உயர்த்த போகிறேன், அவர்களுடைய நிழலினால் அநேகர் சுகமடைவார்கள். Though the audience is very much limited here, இன்றைக்கு இங்கே இருக்கிறவர்கள் மிக குறைவாக இருந்தாலும், when her shadow falls here, whoever by faith across the globe feel they can send their spirit, they will be healed in their physical bodies. ஒருவேளை அவர்களுடைய நிழல் இந்த இடத்திலே கீழே பட்டாலும், உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் அல்லது இந்த சிடியை பார்க்கிறவர்கள் விசுவாசத்திலே தங்களுக்கு சுகம் உண்டாகும் என்பதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் அவர்களும் சுகம் பெறுவார்கள். Just before Peter was leaving, I asked him one question. பேதுரு என்னை விட்டு பிரிந்து போகும் முன்னே நான் ஒரு கேள்வி கேட்டேன். How is it that the Lord gave you and instructed you that your shadow will heal? உங்களுடைய அந்த நிழலினாலே ஜனங்களுக்கு சுகம் உண்டாகும் என்பதை தேவன் உங்களுக்கு எப்படி சொன்னார் என்று சொல்லி கேட்டேன். After I betrayed the Lord Jesus Christ, he had a look at me. He didn't speak, but he just looked at me. That look pierced my heart. My heart was dead and I was also dead. அவர் சொன்னார், நான் இயேசுவை மறுதலித்த உடனே இயேசு கிறிஸ்து என்னோட எந்த வார்த்தைகளையும் பேசவில்லை, ஆனால் என்னை அப்படியே கூர்ந்து பார்த்ததிலே எனக்குள் என் உள்ளம் கரைந்து போனது. நான் ஒரு மரித்த நிலைமையிலே இருந்தேன். I was weeping and weeping for 3 days. 3 நாட்களுக்கு நான் கதறி அழுதேன். And he could show his face with swollen eyes. தன் கண்கள் வீங்கி இருப்பதை நான் காணும்படியாக செய்தார். And I asked then about the secret. Please tell me the secret of your shadow healing people. அப்பொழுது நான் கேட்டேன், உங்களுடைய நிழலினால் சுகம் உண்டாகிற அந்த ரகசியத்தை குறித்து என்னோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். I told the Lord, hereafter even my shadow will not betray you. அப்பொழுது நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னுடைய நிழல் கூட இனிமேல் உம்மை ஒருபோதும் மறுதலிக்காது என்று சொல்லி நான் சொன்னேன். Hereafter my shadow also will love you. என்னுடைய நிழலினால் கூட நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லி நான் சொன்னேன் என்றார் பேதுரு. Hereafter my shadow even glorify you. என்னுடைய நிழல் கூட உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு சொன்னேன். When he told like that, அவர் அப்படி சொன்ன பொழுது, you made 3 statements about your shadow. ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய நிழலை குறித்து 3 காரியங்கள் சொன்னாய். I tell you one more thing, your shadow will heal people. நான் சொல்கிறேன், உன்னுடைய நிழல் கூட ஜனங்களை சுகமாக்கும் என்று சொன்னார். From that day the shadows are healing people. அன்றிலிருந்து என்னுடைய நிழல் மக்களை சுகமாக்குகிறது, சுகமாக்கினது என்று சொல்லி பேதுரு சொன்னார். Another thing, அவர் இன்னொரு காரியமும் சொன்னார்.
Whoever believes that their shadow will heal, whoever could say, even that my own shadow will not betray you, my own shadow will love you, even my shadow will glorify you. If you can say like that, your shadow will heal people. ஆண்டவர் சொன்னார், அவர் சொன்னார், அப்படி மக்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் விசுவாசத்தோடு என்னுடைய நிழல் கூட ஆண்டவரே உம்மை மறுதலிக்காது, என்னுடைய நிழல் கூட உம்மை நேசிக்கும், என்னுடைய நிழலினால் கூட உமக்கு மகிமை உண்டாகும் என்று ஒருவர் சொல்வாரானால் அவருடைய நிழலினாலே அந்த சுகம் உண்டாகும். And I asked, what is the relevance of that statement for our meeting today? அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் சொல்லுகிற இந்த வாக்கியத்தினுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு நடைபெறுகிற எங்களுடைய கூட்டத்திற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டேன். Then the Lord said, I am going to make Patricia, her shadow will heal people. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு பட்ரிஷியாவுடைய நிழலை கொண்டு அநேகரை சுகமாக்குவேன். So many hereafter in your meeting you have to arrange some light and then your shadow, you will see the shadow healing people. இனி அநேக கூட்டங்களிலே அவர்கள் அந்த நிழல் படும் பொழுது அநேகர் சிஸ்டர் பட்ரிஷியாவுடைய கூட்டங்களிலே சுகம் பெறுவார்கள். Then Peter left. அதற்கு பின்பு பேதுரு என்னை விட்டு கடந்து போனார். Yesterday I had another experience of the visitation of Elisha. நேற்றைய தினத்திலே எலிசா என்னை வந்து சந்தித்த ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. I asked a pivotal question to Elisha. நான் எலிசாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். Elisha, you had the double portion of the spirit of your boss Elijah, whereas Elijah had got single kind of spirit, you had the double portion of his spirit. நான் சொன்னேன், உமக்கு எலியாவை விட ரெட்டிப்பான மடங்கு அபிஷேகம் இருந்தது. எலியாவுக்கு ஒரு பங்கு தான் கிடைத்தது, ஆனால் எலிசாவாகிய உமக்கோ 2 பங்கு கிடைத்தது. I asked him, with one portion of the spirit Elijah was taken in a chariot of fire. With 2 portions of the spirit you are sick now and you are going to die in sickness. Why not the chariot come and take you? நான் கேட்டேன், எலியாவுக்கு ஒரு பங்கு அபிஷேகம் தான் இருந்தது, ஆனால் அந்த ஒரு பங்கு அபிஷேகத்தை கொண்டு ஆண்டவர் அவரை அக்கினி ரதத்தில் எடுத்துக்கொண்டார். உமக்கோ 2 பங்கு அபிஷேகம் இருந்தும் வியாதிப்பட்டு வியாதினாலே மரணம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க ஏன் அந்த ரதம் வந்து உம்மை ஏற்றி கொண்டு போகக்கூடாது? Then he gave me many secrets about anointing. அப்பொழுது அபிஷேகத்தை குறித்த அநேக ரகசியங்களை அவர் எனக்கு கொடுத்தார். Whatever a person anointed says, the anointing will not analyze whether he is saying is relevant or not. It will execute it, whether it is good or bad, whatever the man of God has said. அந்த அபிஷேகம், whenever the anointing is there, you speak with the anointing. Whatever you say, whether it is good or bad, aligned to the word, against the word, it will happen. அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது, அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கும் பொழுது என்ன சொல்லுகிறாரோ தன் வாயினாலே சொல்லுகிற அந்த காரியம் அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக அப்படியே நிறைவேறும். And he told me the word of God becomes the fire of God and deposited in the bones. That is what anointing is. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அக்கினி தேவனுடைய வார்த்தையாய் மாறி அது எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கிறது. Jeremiah had fire burning in his bones. That is his anointing. எரேமியாவினுடைய எலும்புகளுக்குள் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது, அதுதான் அவருடைய அபிஷேகம். God's word became fire and was residing in Jeremiah's bones. தேவனுடைய வார்த்தை அக்கினியாக மாறி எரேமியாவினுடைய எலும்புகளுக்குள் அடைப்பட்டு இருந்தது. Jeremiah chapter 20 verse I think 9. எரேமியா 20:9 என்று நினைக்கிறேன். That verse talk about the fire residing in the bones. எலும்புகளுக்குள் அடைப்பட்டு இருக்கிற அக்கினியை குறித்து அந்த வசனம் பேசுகிறது. So I asked Elisha one question. Did you do something against God, spoke something that has caused you your sickness?
அப்பொழுது நான் எலிசாவை பார்த்து கேட்டேன், ஏதோ தேவனுக்கு விரோதமாய் நீர் பேசினது நிமித்தமாக இந்த வியாதி உமக்கு ஏற்பட்டதா என்று கேட்டேன். After Elijah was taken up in a chariot of fire, I was in a forest. எலியா ரதத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நான் ஒரு காட்டுக்குள் இருந்தேன் என்றார். 42 youngsters came that side and started to mock at me. 42 வாலிபர்கள் அந்த பக்கமாக வந்து என்னை கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். They were just telling, you boss, you arise, climb up to the sky like your boss. உம்முடைய எஜமானை போல நீர் வானத்துக்கு ஏறும் என்று சொல்லி அவர்கள் என்னை நிந்தித்தார்கள். Elisha was bald, they were telling, you bald-headed Elisha, rise up and climb into the sky like your boss Elijah. உம்முடைய எஜமானாகிய எலியாவை போல நீரும் ஏறி வானத்திற்குள்ளாக ஏறி செல்லும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். Elisha was telling, I was very patient. நான் மிகவும் பொறுமையாய் இருந்தேன் என்று எலிசா சொன்னார். Because there was no reaction in me, they started pelting me with stones. நான் அவர்களுக்கு எந்த விதமான உத்தரவும் கொடுக்காதபடியினாலே என்னை கற்களை கொண்டு என்னை அடிக்க ஆரம்பித்தார்கள். I restrained my emotion at that point also. I didn't react. அந்த நிமிடத்திலும் நான் எந்த பதிலும் சொல்லாமல் என்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் அடக்கி கொண்டேன். And these 42 people surrounded me in a circle. இந்த 42 பேரும் என்னை சுற்றிலும் ஒரு வட்டமிட்டு அங்கே நின்றார்கள். The circle was closing and coming closer to me. அந்த வட்டம் நெருங்கி நெருங்கி என்னை நெருங்கி வர ஆரம்பித்தது. At that point I thought they may come and kill me or do some harm to me. அந்த நேரத்திலே அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்ற ஒரு பயம் அல்லது ஏதோ ஒரு தீங்கை செய்து விடுவார்கள் என்று பயந்து விட்டேன். For so many minutes I was bearing, controlling myself, but when they were closing in the form of a circle, I got wild and I said, in the name of Jesus I curse you. அந்த நேரத்திலே அவர்கள் என்னை சுற்றி வளைந்து கொண்ட பொழுது நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை சபித்தேன். Immediately 2 Syrian bears came and started to attack them and kill them. உடனே 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களை தாக்க ஆரம்பித்தது, அவர்களை கொன்றுவிட்டது என்று சொன்னார். So I became sick because of my words. In the name of Jesus, in the name of God, I curse you. What I have said grieved God, and God said, you are not going to come to me in chariot of fire, but you will be sick, fall sick and die. நான் அவர்களை சபித்தபடியினால் தேவன் என்மேல் கோபம் கொண்டு, நீ அக்கினி ரதத்தில் ஏறி வருவதில்லை, நீ வியாதிப்பட்டு மரிப்பாய் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்று சொன்னார். So it was so amazing when we know the background of the word of God. It throws much light and we understand things better. தேவனுடைய வார்த்தையை பற்றி இன்னும் வெளிச்சம் நமக்கு உண்டாகும் பொழுது நமக்கு அந்த வார்த்தை மிக தெளிவாக புரிய ஆரம்பிக்கிறது. I had a long chat with Peter and I had the privilege of seeing Peter's mother-in-law, Unita. பேதுருவினுடைய மாமியார் யுனிட்டா என்ற அந்த பெண்மணியையும் காண எனக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது. Then I was asking about Jesus visiting her and raising her up. இயேசு அவளை சந்தித்து அவளை படுக்கையிலிருந்து எழுப்பினதை குறித்து நான் அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். I asked Unita, how many days you were sick in bed? எத்தனை நாட்கள் வியாதிப்பட்டு இருந்தீர்கள் என்று நான் கேட்டேன். The replies he gave was very interesting. He said, these days you are having dengue fever in your place, something like dengue fever I was having, equivalent to dengue fever. I was sick for 8 days. அவர்கள் சொன்னார்கள், நான் 8 நாட்களுக்கு வியாதிப்பட்டிருந்தேன், நீங்கள் இந்த நாட்களே டெங்கு ஃபீவர் போன்ற காய்ச்சல்களை அனுபவிக்கிறீர்கள், 8 நாட்கள் நான் வியாதிப்பட்டிருந்தேன் என்று சொன்னார்கள். It's very interesting these days to speak to the biblical characters. வேதத்தினுடைய பாத்திரங்களோடு கூட உறவாடுவது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. I have interacted with 21 biblical characters after I wrote the first book.
அந்த முதல் புத்தகத்தை நான் எழுதின பின்பு 21 வேதாகம பாத்திரங்களோடு கூட நான் இடைப்பட்டிருக்கிறேன். My granddaughter Deborah, when she was in the house, she wanted to go to heaven. என்னுடைய பேத்தி டெபோரா எங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது பரலோக அனுபவத்தை பெற ஆசைப்பட்டாள். In my house, in the hall, I have a door there, 7 feet tall, 4 feet in length, with a gate and a knob with the figure of Lion of Judah. எங்களுடைய வீட்டிலே ஒரு கதவு இருக்கிறது. அந்த கதவுலே அந்த யூத ராஜசிங்கத்தினுடைய படத்தோடு அங்கே ஒரு இடம் இருக்கிறது. கைப்பிடி. சாரி, that knob. அந்த கைப்பிடியிலே அந்த யூத ராஜசிங்கத்தினுடைய படம் இருக்கிறது. These days these 4 creatures are appearing. இன்றைய நாட்களிலே அந்த 4 ஜீவன்களும் பலமுறை எனக்கு காட்சி அளிக்கிறது. Last week I spoke about the eagle. கடந்த வாரம் அந்த கழுகை பற்றி நான் பேசினேன். There was a girl 16 years old. 16 வயது ஒரு பெண் இருந்தாள். Her father's name is I'll tell the father's name next Sunday. And what Tamil, அதுக்கு Hindu name. I have to tell Philip. His father's name is Philip. அவளுடைய தகப்பனாருடைய பெயர் பிலிப். The eagle came and sat on her shoulders. அந்த கழுகு வந்து அவளுடைய தோள்களிலே உட்கார்ந்தது. And then she just took it and there was a bag. She put that bird inside the bag. ஒரு பை இருந்தது. அந்த பைக்குள்ளாக அந்த பறவையை அவள் போட்டுக்கொண்டாள். Put the zip there. அந்த ஜிப் போட்டு விட்டாள். So when they went to home, she said, "Daddy, there is a bird inside my bag." என் பைக்குள்ளே ஒரு பறவை இருக்கிறது டாடி என்று சொல்லி தன் பையை காண்பித்தாள். Zip, it was not there. அந்த பையை திறக்கும் பொழுது அங்கே பார்த்தால் எந்த பறவையும் உள்ளே இல்லை. These are supernatural experiences. இவைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களாய் இருக்கிறது. When I was in heaven this morning, Patricia was telling, "Pastor, your eyes are something like a car light, emanating light out of your eyes." நான் இன்றைக்கு பரலோகத்தில் இருந்த பொழுது பெட்ரிஷியா என்னை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய கண்கள் ஏதோ வெளிச்சம், அந்த கார் லைட்டை போல வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். Are you able to see that I am completely refreshed and look completely different today on the stage? நான் நன்றாக நல்ல புத்துணர்ச்சியோடு இன்றைக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் என்பதை உங்களால் காண முடிகிறதா? 10 years back I was not like that. 10 வருடங்களுக்கு முன்பதாக கூட நான் இப்படி இருந்ததில்லை. Today, after being in heavenly atmosphere for 45 minutes, I look so beautiful. 45 நிமிடங்கள் அந்த பரலோக சூழலில் இருந்த பின்பு இன்றைக்கு நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். Praise the Lord. Praise Lord. The Lord was telling everybody can visit heaven. ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை பெற முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். So you can come to our house with a great thirst, then you will see heaven. நீங்கள் தாகத்தோடு வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த பரலோகத்தை நீங்கள் காணலாம். I asked Peter about his crucifixion. பேதுரு அந்த சிலுவையில் அறையப்பட்டதை குறித்து நான் கேட்டேன். What was the age at which they wanted to crucify you, Peter? I asked him. எந்த வயதிலே உம்மை அந்த சிலுவையில் அறைய தீர்மானித்தார்கள் அல்லது திட்டமிட்டார்கள் என்று கேட்டேன். He told me at the age of 82. 82 வயதிலே என்று சொல்லி சொன்னார். And so then he told me, I don't like to die, to be crucified like my Lord Jesus Christ, my master. Crucify me upside down, because when I was with him, several times I questioned him. So I'm not worthy to be crucified like my master Jesus Christ. Crucify me upside down. And he was crucified. இயேசுவோடு இருந்தபோது பலமுறை அவரை கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆகவே அவரை போல ஒரு சிலுவையிலே மரணம் அடைவது எனக்கு தகுதியாய் காணப்படவில்லை. அதற்கு மாறாக தலைகீழாக என்னை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். Peter, you don't have any report about your family. Can you tell something about the family? நான் உடனே கேட்டேன், உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆகவே உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஏதாகிலும் சொல்லுங்கள் என்று கேட்டேன். Then he said, I have 2 daughters and 1 son.
அவர் சொன்னார், எனக்கு 2 குமாரத்திகளும் 1 குமாரனும் உண்டு. My son was Jonas. என்னுடைய மகன் பேர் ஜோனஸ். At the age of 38, he also was traveling missionary like Apostle Paul had several missionary journeys and he was crucified. அப்போஸ்தலனாகிய பவுலை Not போல crucified, stoned to death. அப்போஸ்தலனாகிய பவுலை போல அநேக மிஷனரி அந்த பயணங்களை அவர் செய்தார். அவர் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டார். These are very interesting things, and in the days to come, you know, right now Rambabu is in Seattle, Washington. சியாட்டில் வாஷிங்டன்ல இருக்கிற என்ற பட்டணத்தில் இன்றைக்கு ராம்பாபு இருக்கிறார். In United States today is this time is morning. யுஎஸ்ஏல அதாவது அமெரிக்காவில் இந்த நேரம் நாம் இப்பொழுது இருக்கிற நேரம் அவர்களுக்கு காலை நேரம். He sent me a video clipping in which I can see angel there in the stage with him. அவர் அங்கிருந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் எனக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த வீடியோ கிளிப்பிங்கிலே அவர் அந்த மேடையில் நிற்கும் பொழுது அவரோடு கூட அங்கே தேவ தூதர்கள் இருக்கிறதை காண முடிகிறது. These are things people do not believe these days. இன்றைக்கு ஜனங்கள் இந்த காரியங்களை விசுவாசிப்பதில்லை. But you will experience it. ஆனால் நீங்கள் அதை வருகிற நாட்களிலே அனுபவிப்பீர்கள். In India this is not happening very much. இந்திய தேசத்திலே இது அதிகமாக நடைபெறுவதில்லை. But it is in United States of America unusual things are happening. ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே மிகவும் விசேஷமான காரியங்கள் நடைபெறுகிறது. So praise the Lord. Let's clap hands and welcome Patricia. ஆகவே கரங்களை தட்டி நாம் சகோதரி பட்ரிஷியாவை வரவேற்போம். Can you say a few things about your experience in the morning if you are feeling free? உங்களுக்கு Praise the Lord. Praise the Lord. praise the Lord. Praise the Lord. Yeah, this morning when I was with Pastor Victor this morning, he said, he actually said what we see in Ephesians 2:5 and 6. Can someone read that? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை அவர் இன்றைக்கு Ephesians 2:5 and 6. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. Even as we are dead in trespasses, he made us alive together with Christ and raised us up together and made us sit together in heavenly places in Christ Jesus. Hallelujah. In John 17 is one of my favorite verses. யோவான் 17ஆம் அதிகாரம் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு அதிகாரம். This is the last prayer that Jesus said for us 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக இயேசு கிறிஸ்து சொன்ன செய்த கடைசி ஜெபம் இதுதான். Because he said, I not only pray for my disciples, என்னுடைய சீஷர்களுக்காக மட்டும் நான் வேண்டிக் கொள்ளவில்லை, but I pray for those who will believe because of my disciples. ஆனால் என் சீஷர்களின் மூலமாய் செய்தியை கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன் Which என்று means he சொல்லி was praying for us. அப்படியானால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் நமக்காகவும் அவர் வேண்டுதல் செய்தார். Do you know in the glory, மகிமையிலே there is no time constraint. நேரம் என்ற கட்டுப்பாடு அங்கே கிடையாது. So the Lord actually fast forwarded and praying for us 2000 years ago. ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த மகிமையிலே வேண்டுதல் செய்தார். I love this chapter because it talks about us being with union in God. இந்த அதிகாரம் ஏன் எனக்கு மிகவும் அதிகமாய் பிரியம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனதாய் ஒருமைப்பட்டு இருப்பதை குறித்து அது அங்கே பேசுகிறது. Sorry. Yeah, that's right. Yeah, please. Sorry. Yeah, that's fine. I'm just too excited. எனக்கு மிகவும் நான் உற்சாகமாக இருக்கிறபடினாலே நான் வேகமாக சென்று கொண்டிருக்கிறேன். சௌக்கியமா?
I went to Bangalore, just yesterday. நேற்று தான் பெங்களூருக்கு நான் And I சென்றிருந்தேன். said, Saukyama. நான் சொன்னேன் சௌக்கியமா அப்படின்னு கேட்டேன். Nobody knew what I was saying. நான் என்ன சொல்றேன்னு யாருக்குமே புரியல. So, Jesus in John 17 talks about us being in union with Christ. கிறிஸ்துவுடனே கூட நாம் ஒன்றாக இணைந்திருப்பதை குறித்து யோவான் 17 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். He says, Father, just as you, I am in you. பிதாவே உம்மிலே நான் இருக்கிறது போல You are in me. நீர் என்னிலே இருக்கிறது போலவும் I am in them, நான் அவர்களுக்குள்ளாய் இருக்கிறேன். which is us. அது யார் என்று சொன்னால் And நாம் எல்லாரும். they are in me. அவர்கள் எனக்குள் இருக்கிறார்கள். So that we are one. இதனாலே நாம் ஒன்றாய் இருக்கிறோம். So just as the Father and I are one. பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று. And he said a very, very interesting thing in John 17:24. யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே மிகவும் விசேஷமான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். Isn't that amazing? He said, Father, I desire that they also be with me where I am. பிதாவே நான் இருக்கிற இடத்திலே அவர்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பம் காண்பிக்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். Where is Jesus now? இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறார்? In heaven. பரலோகத்திலே இருக்கிறார். Jesus is in heaven, seated in heavenly places, and we are also seated in heavenly places with him. இயேசு கிறிஸ்து பரலோக ஸ்தானங்களிலே உட்கார்ந்திருக்கிறது போல நாமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அவரோடே கூட அங்கே உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். So Jesus said, I desire that they also be with me where I am, that they may behold my glory. Hallelujah. எனக்கு தந்த நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். So really going to heaven, பரலோகத்திற்கு செல்வது என்பது before we die, நாம் மரிப்பதற்கு முன்பதாக should not be a surprising thing. அது ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்க தேவையில்லை. நாம் மரிப்பதற்கு முன்பதாக பரலோகத்திற்கு செல்வது என்பது ஒரு ஆச்சரியமான காரியமாய் இருக்க தேவையில்லை. Because we are in union with God. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுடனே கூட தேவனோடு கூட ஒன்றாய் இருக்கிறோம், We are in இணைந்திருக்கிறோம். union with Christ. நாம் கிறிஸ்துவுடனே கூட இணைந்திருக்கிறோம். And they are in heaven. அவர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள். And Ephesians 2:6 says, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் we are இப்படியாக seated in சொல்கிறது, heavenly places. நாம் பரலோக ஸ்தானங்களிலே வீற்றிருக்கிறோம் என்று சொல்கிறது. Hallelujah. 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 So the redemptive finished work of Christ on the cross, ஆகவே கல்வாரி சிலுவையிலே அந்த முடிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய மீட்பின் பணி has given us a new identity. நமக்கு ஒரு புதிய ஒரு அடையாளத்தை அல்லது நமக்கு ஒரு புதிய ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்திருக்கிறது. Not how we normally say that our identity is what we do as a profession. பொதுவாக நாம் சொல்வோம், அதாவது நம்முடைய அடையாளம் என்று சொல்லும் பொழுது என்னன்னா, நம்ம எப்படி மக்கள் அடையாளப்படுத்துவாங்கன்னு சொன்னா, நம்ம என்ன செய்கிறோமோ, நாம் என்ன வேலை தொழில் செய்கிறோமோ அதை வைத்து நம்மை அடையாளப்படுத்துவார்கள். So the day we lose our job, we lose our identity. ஆகவே நம்முடைய வேலை பறிக்கப்பட்டால் நம்முடைய அடையாளமும், நம்ம என்ன அடையாளம் வைத்து மக்கள் அறிந்து கொள்கிறார்களோ அதுவும் நம்மிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது. But Romans 8:14-17 ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 17 வரை tells us who we really are in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் உண்மையாகவே யாராய் இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே
தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். Hallelujah. Hallelujah. So we are children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். And we are, as children of God, we are heirs and joint heirs with Christ. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரமாய் இருக்கிறோம். Justified, glorified, and seated in heavenly places with Christ. மீட்கப்பட்டு இருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், மகிமை அடைந்திருக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட பரலோக ஸ்தானங்களிலே நாம் வீற்றிருக்கிறோம். And we are a new creation. நாம் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். With the DNA of God. தேவனுடைய DNA நமக்குள்ளே இருக்கிறது. You know, not only that, you know, Jesus gave us the Holy Spirit. இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். Now this Holy Spirit is the same spirit that raised Jesus from the dead. இந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் என்று நாம் பார்க்கிறோம். So the same spirit that raised Jesus from the dead is inside us. ஆகவே இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. Where is the Holy Spirit now? பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? Inside us. நமக்குள்ள இருக்கிறார். Right? And we are on earth. நாம் உலகத்திலே இருக்கிறோம். So God the Father, Son are in the heavens. பிதாவும் குமாரனும் பரலோகத்திலே இருக்க, God the Holy Spirit is on earth. பரிசுத்த ஆவியானவர் பூலோகத்திலே இருக்கிறார். And we have God the Father, Son and Holy Spirit in us. நமக்குள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்கள். So logically we are in two places. ஆகவே சொல்ல போனால் நாம் ரெண்டு ஸ்தலங்களிலே Right? இருக்கிறோம். Logically we are in two places. We are on earth, at the same time we are on heavenly places. நாம் உலகத்திலேயும் இருக்கிறோம், அதே நேரத்திலே பரலோக ஸ்தானங்களிலும் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So having heavenly experiences like Pastor Victor talks about, பரலோக அனுபவங்களை குறித்து பாஸ்டர் விக்டர் பேசுவது போல, it's common. Very common. பேசுகிறது போல அனுபவங்கள் பொதுவான அனுபவங்களாய் இருக்க வேண்டும். So this morning when I spent 2 hours with Pastor Victor. இந்த காலையிலே 2 மணி நேரம் அவரோடு கூட நான் கழித்தேன். And he said, you know, just think of some of the people that you want to see in the Bible. நீங்கள் வேதாகமத்திலே காண விரும்பும் மக்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னார். So I went, okay, I always want to see the Lord Jesus face to face. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிப்பது எனக்கு மிகவும் ஆசை. I'm not even interested in seeing the angels. I want to see the Lord Jesus face to face. நான் தேவதூதர்களை காண்பதிலே கூட எனக்கு அவ்வளவு ஒரு திருப்தி இல்லை. இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் நான் காண வேண்டும். Many people have seen the Lord. அநேகர் கிறிஸ்துவை கண்டிருக்கிறார்கள். Not many people have seen the Holy Spirit. ஆனால் அநேகர் பரிசுத்த ஆவியானவரை கண்டதில்லை. So that was my second choice. ஆகவே இரண்டாவதாக அதுதான் என்னுடைய தேர்வு. And then I said, okay, I want to see Paul, because you know he's such a great man of faith and he wrote, you know, more than half the Bible. பவுலை நான் காண வேண்டும், ஏனென்று சொன்னால் அவர் மிகவும் பெரிய ஒரு பரிசுத்தவான், வேதத்தில் பாதியை எழுதினவரும் அவர்தான். ஆகவே அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். And I said I wanted to see Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவானையும் நான் காண ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன். Because Apostle John was closest to Jesus. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருங்கினவனாய் இருந்தவர். And he keeps saying, you know, in the book of John, you realize that the book of John is very very different from the other four gospels. The other three gospels. யோவான் எழுதின சுவிசேஷம் மற்ற 3 சுவிசேஷங்களிலிருந்தும் மிக வித்தியாசமான ஒன்று என்பதை நாம் காண முடிகிறது. John always refers to himself as the one that Lord loves. யோவான் எப்பொழுதுமே தன்னை குறித்து சொல்லும் பொழுது இயேசு நேசித்த சீஷன் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். He just had this special, he knew, you know, like Mary and Martha. Mary knew about intimacy with Jesus. மரியாளையும் மார்த்தாளையும் குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். மரியாள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்டிமசி அல்லது ஒரு மிகவும் ஆழமான ஒரு உறவை குறித்து அவள் அறிந்திருந்தாள். So while Martha ran around and did everything,
மார்த்தாள் ஓடி ஓடி எல்லா வேலைகளை செய்தாலும் Mary chose to just sit at Jesus' feet and just hear him. மரியாள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தண்டையில உட்கார்ந்து அவர் சொல்லுகிறதை கேட்கும்படியாக தீர்மானித்தால் அதை தெரிந்தெடுத்தார். And just like John, in the Last Supper, that John was the one that just sat next to the heart of Jesus. கடைசி பந்தியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன் தான் யோவான் என்பதை நாம் அறிவோம். And he is so close to the Lord, he ran for the right thing, which is the intimacy with Lord. அவன் இயேசுவோடு நெருங்கினவனாய் இருந்தபடியினாலே சரியானதை தெரிந்தெடுத்தான். அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவு தான் அவனுக்கு முக்கியமாக காணப்பட்டது. And I think that's the reason why of all the apostles, God chose John to write the last book of the Bible. இதனாலே தான் தேவன் மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் யோவானை அந்த வேதத்தினுடைய கடைசி நிருபத்தை எழுதும்படியாக தெரிந்தெடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். He was always in the spirit. அவர் எப்பொழுதுமே ஆவியிலே நிறைந்தவராயிருந்தார். And God gave him revelations and revelations and revelations. தேவன் அவருக்கு வெளிப்பாடுகளின் மேல் வெளிப்பாடுகளை அதிகமாக கொடுத்தார், அதிகமாக. Again, no time in the glory. Sorry. No time limit in the glory. மகிமையின் தளத்திலே காலம் என்பதில்லை. Like Daniel, he saw way beyond his time. தானியேலை எடுத்துக்கொண்டால் தன் காலத்தை கடந்து அதிக தூரத்திற்கு அவர் பல வெளிப்பாடுகளை பெற்றார். அதை குறித்து அவர் தரிசனங்களை கண்டார். So that's why this morning I said I want to see John. ஆகையால் தான் இன்றைக்கு காலையிலே நான் சொன்னேன், நான் இயேசுவை காண விரும்புகிறேன். Hallelujah. And the experiences that I had at pastor's house. பாஸ்டருடைய வீட்டிலே நான் பெற்ற அனுபவங்கள். Now he doesn't know who I wanted to see. அவருக்கு தெரியாது நான் யாரை காண விரும்புகிறேன் என்று சொல்லி. Yeah, because I just say this to God myself. நான் தேவனோடு தனிப்பட்ட விதத்திலே இதை நான் சொல்லிக்கொண்டேன், நான் அவரோடு கூட பேசிக்கொண்டேன். But it was really interesting because he said it all. ஆனால் யாரை நான் சொன்னேனோ அவர்கள் யாரை நான் மனதிலே நினைத்தேனோ அவர்கள் எல்லாரையும் ஒவ்வொருவராக பாஸ்டர் சொல்லிக்கொண்டே வந்தார். So as I'm seeing in the spirit the Lord Jesus, as I am seeing in the spirit the Lord Jesus, அந்த ஆவியின் தளத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை காணும்போது Pastor Victor was saying, oh, the Lord Jesus is here. பாஸ்டர் விக்டர் சொல்வார், இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். நான் காணும்போது அதே அவரும் சொல்வார். I was like one step ahead of him. Every time I see something, he said the same thing. It was really amazing. நான் ஒன்றை காண்பேன், நான் அவர்கிட்ட சொல்லாம இருக்கும் பொழுதே அவர் அதை சொல்வார், இந்த நபர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்வார். It is all available to us. இது எல்லாம் நமக்கு சொந்தமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். It is available to us because we are seated in heavenly places. இது ஏன் நமக்கு சொந்தமாய் இருக்கிறது என்று சொன்னால், நாம் பரலோக தலங்களிலே வீற்றிருக்கிறபடினாலே நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. We are new creation. நாம் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். And we have the DNA of Christ. நமக்குள் கிறிஸ்துவினுடைய அந்த DNA இருக்கிறது. We reign and rule with Christ. நாம் கிறிஸ்துவுடனே கூட ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். And we carry God's presence. நாம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறோம். Now the Lord Jesus only gave us one prayer. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரே ஒரு ஜெபத்தை தான் கொடுத்தார். So it must be a very important prayer, right? ஆகவே அது மிகவும் முக்கியமான ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். Can you say the prayer? The Lord's prayer. கர்த்தருடைய ஜெபம் தான் அது. மத்தேயு 10ஆம் அதிகாரம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. Hallelujah.
your kingdom come, your will be done on earth as it is in heaven. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. You know, the kingdom of God is for us to bring from heaven to earth. தேவனுடைய ராஜ்யத்தை பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கொண்டு வருவது நம்முடைய வேலையா இருக்கிறது. Whatever Jesus has already accomplished for us in heaven, இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்திலே ஏற்கனவே செய்து முடித்த எல்லாவற்றையும் we can decree, we can prophesy, we can declare what is in heaven on earth. பரலோகத்தில் இருக்கிற அந்த காரியங்களை நாம் பூலோகத்திலே அறிக்கை செய்ய முடியும், அதை அறிக்கையிட முடியும், அதை நாம் கட்டளையிட முடியும். You know, the very spirit that raised Jesus from the dead resides in us. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். When God made men, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது, He has already made man, right? Very nice body, head, out of I want to say clay, out of the dirt. மண்ணிலிருந்து மனுஷனை அழகாக அவர் சிருஷ்டித்தார், உருவாக்கினார். But there was no life. ஆனால் அவனுக்குள்ளே ஜீவன் இல்லை. God had to breathe, have to. அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை அவர் ஊத வேண்டியதா இருந்தது. Before man can have life. அந்த சுவாசத்தை ஊதினால்தான் அவனுக்கு ஜீவன் உண்டானது. You know, in Ezekiel 37, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே there were these dry bones. உலர்ந்து போன எலும்புகள் அங்கே அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். And God asked Ezekiel, son of man, what do you see? எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மனுபுத்திரனே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். You know, in the natural, what Ezekiel was seeing was dry bones. இயற்கையின் தளத்திலே எசேக்கியேல் காண்பது உலர்ந்து போன எலும்புகள். Just like us, many times we see we see in the natural, we see sickness. நம்மை போலவே தான் நாம் இயற்கையின் தளத்திலே பார்க்கும் பொழுது பல நேரத்தில் நாம் வியாதியை தான் பார்க்கிறோம். In the natural, we see sometimes our children not doing the right thing. இயற்கையின் தளத்திலே பார்க்கும் பொழுது பல நேரத்திலே நம்முடைய பிள்ளைகள் சரியான காரியத்தை செய்யாதபடிக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், தவறானவைகளை செய்கிறதை நாம் காண்கிறோம். Australia has the highest number of people on drugs. ஆஸ்திரேலியா தேசத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே மிகவும் அதிகமான மக்கள் போதை மருந்துகளை அருந்துவதை நாம் பார்க்கிறோம். Per capita, because we have a small population. எங்களுக்கு ஒரு சிறிய ஜனத்தொகை தான் இருக்கிறபடினாலே So many parents, you know, what we see in the natural are our children not doing the right thing. ஆகவே இயற்கையின் தளத்திலே நாங்கள் பெற்றோர்களாக அநேக நேரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் சரியான காரியத்தை செய்யவில்லை என்பதை தான் நாங்கள் காண்கிறோம். So God is asking Ezekiel, son of man, what do you see? ஆகவே தேவன் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், மனுபுத்திரனே நீ என்னத்தை காண்கிறாய்? Just as God is asking us now, what do you see? தேவன் நம்மை பார்த்தும் இப்பொழுது அந்த கேள்வியை தான் கேட்கிறார், நீங்கள் என்னத்தை காண்கிறீர்கள், எதை காண்கிறீர்கள்? In the natural we can say, oh, dry bones. ஒருவேளை இயற்கையின் தளத்தை பொறுத்தவரையிலும் நீங்க பார்த்து சொல்லும்போது நீங்க சொல்லுவீங்க உலர்ந்து போன எலும்புகள் தான் இருக்குது, Dead bones. எல்லாம் மரித்த நிலைமையிலே இருக்கிறது. Not only dry bone and dead bones, very, very, very dry and very, very dead. உலர்ந்து போன எலும்புகள், மரித்த எலும்புகள் மட்டுமல்ல, மிகவும் அதிகமாய் உலர்ந்து போயிருக்கிறது. But do you know, we can actually go into our heavenly account and we declare the perspective of heaven. ஆனால் அதே நேரத்திலே நாம் பரலோகத்தின் கணக்குக்குள்ளாக சென்று நாம் அந்த நம்முடைய பரலோக கணக்கிலிருந்து பூலோகத்திலே நாம் அந்த ஜீவனை கட்டளையிட முடியும். We can declare and we can decree and we can prophesy what is in God's heart. தேவனுடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய காரியங்களை கட்டளையாக, அறிக்கையாக, தீர்க்கதரிசனமாக நாம் அறிக்கை செய்ய முடியும். Because God sees things very differently. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் மிகவும் வித்தியாசமான ஒரு விதத்திலே காண்கிறார். We look at our children and we saying, oh no, what happened to all the prophecies? நாம் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லலாம், ஐயோ என்ன இப்படி இருக்கிறாங்களே, தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் இவர்களை குறித்து உரைக்கப்பட்டதே இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி நாம் சொல்லலாம். And out of our mouth we can say, if you don't do this, this is going to happen. You're going to fail. You're not going to do anything good. You're not going to have a job. You're going to be late and this and this and this. All the things that we say not so good, right?
பெற்றோராகிய நாம் என்ன செய்கிறோம்? உடனடியாக பிள்ளைகளை பார்த்து இப்படி நீ செய்யலைன்னா இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், நீ தோல்வி அடைஞ்சிருவ, உனக்கு வேலை இருக்காது, நீ உருப்பட மாட்டே, நீ முன்னேற மாட்டேன்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை சொல்றோம். That is in the natural. அது இயற்கையின் தளத்துல. And the Lord, and you know in the Bible it says, life and death is in the tongue. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. Life and death is in the power of the tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. With the same mouth we can bless the Lord or we can curse. அதே நாவை கொண்டு தேவனை நாம் ஆசீர்வதிக்கவும் முடியும், சபிக்கவும் முடியும். So Ezekiel was very smart. ஆகவே எசேக்கியேல் மிகவும் புத்திசாலியான மனுஷன். He sees dead dry bones. அங்கே காண்கிறார், இயற்கையின் தளத்தில் பார்க்கும் பொழுது உலர்ந்து போன எலும்புகள், மரித்த நிலைமையில இருக்கக்கூடிய எலும்புகள். But instead of saying dry bones, God, he says, Lord, you know. ஆண்டவர் என்னத்தை காண்கிறாய் என்று கேட்ட உடனே உலர்ந்து போன எலும்புகள் என்று அவர் சொல்லவில்லை, ஆண்டவரே உமக்கு தெரியும் என்று சொன்னார். I think Ezekiel must have been Indian. Sorry? Oh, must have been Indian. எசேக்கியேல் இந்தியனாய் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Because very smart. ஏன்னா ரொம்ப ஞானமா பதில் சொன்னார். Just like a lawyer, you know. Sorry? Just like a lawyer. ஒரு லாயரை போல பதில் சொல்றார். Even dead bones can come alive. மரித்த எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள் கூட உயிரடைய முடியும். Do you know? Okay, this is joke, okay? Joke. இது ஒரு ஜோக் தான். Do you know Adam and Eve could never have been Chinese? ஆதாமும் ஏவாளும் சைனீஸாக இருந்திருக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா? I can say this because I'm Chinese. நான் தைரியமா இதை சொல்வேன், ஏன்னா நான் சீன தேசத்தை சேர்ந்தவள் தான். Now Adam and Eve could never have been Chinese. ஆதாமும் ஏவாளும் சீன இனத்தாரை சேர்ந்தவர்களா இருந்திருக்கவே முடியாது. Because if they were Chinese, ஏனென்றால் அவர்கள் சீன இனத்தாராய் இருந்திருந்தால் they would have eaten the snake and not the apple. அவர்கள் ஆப்பிள சாப்பிட்டிருக்க மாட்டாங்க, அவங்க பாம்பையை பிடிச்சி வெட்டி தின்றுப்பாங்க. And we have no problem now. அப்படி இருந்திருந்தா நமக்கு பிரச்சனையே வந்திருக்காரு, உலகத்துல பாவமே வந்திருக்காது. I also know that God loves the Indians very much. தேவன் இந்திய மக்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்பது எனக்கு நன்றாகவே You தெரியும். know why I know? ஏன் எனக்கு தெரியுமா? Because he wrote a book for you. உங்களுக்காகவே ஒரு புத்தகத்தை அவர் எழுதி The Song கொடுத்தார். of Solomon. உன்னத பாட்டு. Chapter 1, verse 5. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். Says, I am dark but lovely. நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். And then the bridegroom later on talks about gold chain and silver studs. You know, everywhere I go in India, I see gold chains and silver studs. அது மட்டுமல்ல, உன்னத பாட்டுல பாத்தீங்கன்னா எங்க போனாலும் பொன்னினாலே செய்யப்பட்ட நகைகள், காதணிகள், கடகங்கள் என்று சொல்லுகிறது. Hina. Sorry? Hina? Yeah. மருதாணி அப்படின்னு சொல்லுது, மரிக்கொழுந்துன்னு சொல்லுது, அது எல்லாமே இந்திய தேசத்துல தான் இருக்கு. And the bridegroom say, you are fair, the fairest of all women. Hallelujah. அந்த மணவாளன் சொல்லுகிறார், நீ 10,000ங்களிலும் சிறந்தவளா இருக்கிறாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். I really know that, you know, the Indian race and the Jewish race are related. இந்திய இனத்தாரும் யூத இனத்தாரும் தொடர்புடையவர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். Because when the Israelite came out from Egypt, ஏனென்றால் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியே வந்த பொழுது for 40 years, right? 40 years, their clothes never grew old and they wore the same clothes. அவர்கள் 40 ஆண்டுகளாக வனாந்திரத்தில் சுற்றி திரிந்தாலும் அவர்களுடைய உடைகள் பழமையாய் போகவில்லை, அதே உடைகளை தான் உடுத்தி கொண்டிருந்தார்கள். Just like this sari. You buy it at 18 years old, you can wear. When you're 60 years old, you can still wear. இந்த சாரியை போல 18 வயசுல வாங்கினாலும் 60 வயசானாலும் கட்டலாம். Anyway, coming back to what I was saying. Yeah. So Ezekiel said, Lord, you know. எசேக்கியேல் சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு தெரியும். And the Lord says, prophesy. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார், Prophesy to the dry bones.
அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்கதரிசனம் உரை. And he says, prophesy to the bones the word of God. தேவனுடைய வார்த்தையை அந்த எலும்புகளுக்கு நீ தீர்க்கதரிசனமாக உரைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And not only that, after all the bones got together, அந்த எலும்புகளெல்லாம் அந்த உலர்ந்து போன எலும்புகளெல்லாம் ஒன்றாய் இணைந்து and they have வந்தாலும் their flesh and everything, எல்லாம் ஒன்றாக இணைந்து அதன் மேல் அந்த சதை மாம்சம் எல்லாம் உண்டான பிறகு they were just standing there, right? அவர்கள் அப்படியே சும்மா நின்று கொண்டிருந்தார்கள். Like zombie. ஏதோ தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்ட ஒரு And it was மிருகத்தை போல நின்று கொண்டிருந்தார்கள். And it was only until Ezekiel blew the breath of God into these zombies. இந்த மாம்சம் சதையெல்லாம் உண்டான அந்த மக்களுக்குள்ளாக எசேக்கியேல் அந்த ஜீவ ஆவியை ஊதின பிறகுதான் That's right, the whole army became alive. அந்த முழு சேனையும் உயிர் பெற்று எழும்பினது. So the breath of God that we have, because we host the Spirit of God in us, is very powerful. It can give life. தேவனுடைய சுவாசம் ஜீவ சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறபடினால் அது ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. It can give life to our situations. It can give life to our children. It can give life even to sickness. அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஜீவனை கொண்டு வரக்கூடிய ஆவியானவராய் இருக்கிறார். Hallelujah. 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 So now when we see our children, we're going to say, you are so anointed. நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும்பொழுது நம்ம அவங்கள பார்த்து நீ சொல்ல போறோம் நீங்க எவ்வளவு அபிஷேகம் பெற்றவர்களா Even இருக்கிறீர்கள். though you don't see now, but you say, you are declaring and speaking life into what God sees of her. நீங்கள் இயற்கையின் தளத்திலே பார்க்காமல் தேவன் எந்த விதமாக பார்க்கிறாரோ அதை பார்த்து அதை அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் பேசி அதை உருவாக்குகிறீர்கள். I've tried this. நான் இதை முயற்சி செய்திருக்கிறேன். My younger daughter went through a very bad time. என்னுடைய சிறிய மகள் ஒரு மிக கடுமையான ஒரு கட்டத்துக்குள்ளாய் தன் வாழ்க்கையில கடந்து சென்றாள். So I have threatened, I have screamed, I have cried, I've done everything the natural way. நான் மிரட்டினேன், அழுதேன், கத்துனேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன் இயற்கையின் தளத்துல. I see some mothers laughing here. சில தாய்மார்கள் சிரிக்கிறத நான் பார்க்கிறேன். Because what I'm doing, I'm saying out of my desperation. ஏன்னா நான் இயற்கையின் தளத்துல பார்த்து என்னுடைய விரக்தியில நான் சில காரியங்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன். I am saying what I'm seeing in the natural. நான் இயற்கையின் தளத்துல எதை கண்களால காண்கிறேனோ அதையே நான் பேசுறேன், அதையே நான் சொல்றேன். But the revelations came that we are seated in heavenly places. ஆனால் எனக்கு அந்த வெளிப்பாடு உண்டானது நாம் ஆவிக்குரிய ஸ்தலங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம் என்பது. Ephesians 1:3 says, எபேசியர் 1:3 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Hallelujah. In heavenly places, all spiritual blessings already given to us. பரலோக ஸ்தலங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. So it's like we have a bank account in heaven. ஆகவே இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு பரலோகத்துல ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறது போல இருக்குது. But if you do not withdraw, ஆனால் நாம் அதிலிருந்து ஒருபோதும் அந்த கணக்கில் இருந்து நாம் எதையும் எடுப்பதில்லை. you have nothing, right? Sorry, you have nothing. அப்படி எடுக்காவிட்டால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. It's up to us to withdraw and withdraw and withdraw from our heavenly account. அந்த கணக்கில் இருந்து நாம் தான் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வேண்டிய அளவு நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So spiritual blessings like divine health. ஆகவே தெய்வீக சுகம் ஆரோக்கியம் போன்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், divine healing, தெய்வீக சுகம், financial abundance, பொருளாதார ஆசீர்வாதம், freedom, விடுதலை, peace, சமாதானம், joy, சந்தோஷம், and revelations are all for us. வெளிப்பாடுகள் இதெல்லாம் நமக்குரியவைகளா இருக்கிறது. Because Paul says, ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார்,
that in Ephesians 1:17, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். hallelujah, we have the spirit of wisdom and revelation. நமக்கு ஞானத்தின் ஆவியையும் வெளிப்பாட்டின் ஆவியையும் ஆண்டவர் Verse கொடுத்திருக்கிறார். 18, 18ஆம் வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். hallelujah. So the eyes of our understanding be open so that we can see the riches of the glory of God. நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுகிறதுனாலே தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாம் காண முடியும். Verse 19, 19ஆம் வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறேன். hallelujah, hallelujah. So we are seated in heavenly places. ஆகவே நாம் பரலோக ஸ்தலங்களிலே வீற்றிருக்கிறோம். We have access to the spirit of wisdom and revelation. நமக்கு ஞானத்தின் ஆவியும் வெளிப்பாடின் ஆவியும் உண்டாயிருக்கிறது. Of the unlimited power of God. அது எதை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் தேவனுடைய அளவற்ற வல்லமையை குறித்து நமக்கு So வெளிப்படுத்துகிறது. we can bring, just like in the prayer that the Lord gave us, we can bring heaven onto earth. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெபத்தின்படியே நாம் பரலோகத்தை பூலோகத்திற்கு கொண்டு வர And we முடியும். know in heaven there is no sickness, நமக்கு தெரியும் பரலோகத்துல எந்த வியாதியும் இல்லை, no headaches, எந்த தலைவலியும் இல்லை, no backaches, முதுகுவலி கிடையாது, no failed kidneys, சாரி no bad kidneys. பேட் Bad kidneys. கிட்னிஸ். Yes. ஓகே, மோசமான கிட்னி ப்ராப்ளம் பிரச்சனை வராதுன்றது நமக்கு தெரியும். No blind eyes, குருடான கண்கள் இல்லை, no deaf ears. செவிடான காதுகள் அங்கே இல்லை. So that Christ has already done all this for us on the cross. இது எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து ஏற்கனவே நமக்காக செய்து முடித்து Because we விட்டார். know in Isaiah 53, by his stripes we have been healed. ஏசாயா 53 சொல்லுகிறது போல அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். Hallelujah. Hallelujah. So we have to change our prayer. Instead of begging God to say, please heal me, please heal me, please heal me. ஆகவே ஆண்டவரே என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், தயவு செய்து குணமாக்கும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறதை விட்டுவிட்டு Instead of lining up and asking for prayer, வரிசையா நின்று எனக்கா ஜெபம் பண்ணுங்க, தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கறத காட்டிலும் we just declare. நம்ம அறிக்கை செய்வது தான் We அவசியம். declare. நாம் அறிக்கை Because செய்ய வேண்டும். the Lord gave us authority ஏனென்றால் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். to heal the sick. வியாதியஸ்தர்களை Free சுகமாக்க the அதிகாரம் prisoners. கொடுத்திருக்கிறார். அந்த வியாதிகளை துரத்துவதற்கு, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு அதிகாரம் Even raise the கொடுத்திருக்கிறார். மரித்தோரை கூட உயிரோடு கூட எழுப்பும்படியாக. In Luke 10, லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே, you know, in Luke 10, he actually he appointed 70 people. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 70 பேரை அவர் ஏற்படுத்தினார். Yeah, Luke 10:1. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். Yes, so he appointed 70 people. Can anybody give me the names of these 70 people? 70 பேரை நியமித்தார். அந்த 70 பேருடைய பெயர்களை யாராச்சும் சொல்ல முடியுமா? No, right? It's not in the Bible. அது வேதத்துல சொல்லப்படல, சரியா? Because they were ordinary people. ஏன்னா அவங்க சாதாரண மக்கள். They were ordinary people like you and I. உங்களையும் என்னையும் போல சாதாரண மக்களாய் And இருந்தவர்கள். the Lord gave them the same command that he gave to the apostles. அப்போஸ்தலர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதே கட்டளையை தான் அவர்களுக்கும் கொடுத்தார். Heal the sick. வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், Free the prisoners.
கட்டுண்டவர்களை and விடுதலையாக்குங்கள். declare that the kingdom of God is at hand. தேவனுடைய Hallelujah. ராஜ்யம் சமீபமாயிற்று என்பதை Hallelujah. அறிக்கை செய்யுங்கள். Hallelujah. You know, healing these days are so common. வியாதிகள் சுகமாகிறது இந்த நாட்களிலே மிகவும் ஒரு பொதுவான ஒரு So common. இயல்பான ஒரு காரியமாக மாறிவிட்டது. You know, young people, young school children are actually going into the streets. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு தெருக்களிலே சென்று talking to non-believers, strangers. தாங்கள் அறியாத மக்கள் அவிசுவாசிகளோடு கூட பேசி Pray for their illnesses அவர்களுடைய வியாதிகளுக்காக ஜெபிக்கிறார்கள். and then lead them to Christ. அவர்களை கிறிஸ்து நண்டையிலே நடத்துகிறார்கள். And in the last days like now, the people will not listen to how clever you are. கடைசி நாட்களிலே இப்பொழுது இருக்கிறது போல அல்ல, நீங்கள் எவ்வளவு ஞானியா இருக்கிறீர்கள் என்று சொல்லி மக்கள் உங்களுடைய ஞானத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. You know, like me, I come to India, I go to Cambodia, I go to Philippines. நான் இங்கே வருகிறேன், பிலிப்பீன்ஸ் செல்கிறேன், கம்போடியா நாட்டுக்கு செல்கிறேன். I can't speak the language. நான் இந்த பாஷையை பேச முடியாது. How am I going to evangelize? எப்படி நான் சுவிசேஷத்தை Isn't it அறிவிப்பது? right? But then you see, when I was in Cambodia, for example, when I was in Cambodia, நான் கம்போடியா தேசத்தில் இருந்தபோது we went to the restaurant. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கடந்து சென்றேன். So we had the pastor with us, a Cambodian pastor. ஒரு கம்போடியன் போதகர் எங்களோடு கூட இருந்தார். And then he interpreted for us. அவர் எங்களுக்காக மொழிபெயர்த்தார். So we ordered fried chicken. ஆகவே நாங்க ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணினோம். And soup came. சூப் வந்தது. And then we ordered fried fish. வறுத்த மீன் ஆர்டர் பண்ணோம். Vegetables came. அதற்கு அந்த ஆர்டருக்கு பதிலாக வந்தது என்னன்னா காய்கறிகள். So I stand there and I said, tomorrow I can preach anything. நான் சொன்னேன், நாங்க நின்று சொன்ன பொழுது சொன்னேன், நான் நாளைக்கு என்ன வேணா பிரசங்கிக்கலாம். And something else is going to be, it's going to be interpreted. நிச்சயமா நான் பேசுற செய்தி ஒண்ணா இருக்கும், எனக்கு மொழிபெயர்க்கிறவர் கொடுக்கிற செய்தி வேறையா இருக்கும் அப்படின்றது சொன்னேன். Just like now, no, just okay. He definitely won't get even the letter or the dot changed. Don't worry. So, just like Paul says, I come with you not with persuasive words. பவுல் சொல்வது போல நான் நயவசனிப்பான அந்த வார்த்தைகளோடு கூட நான் வரவில்லை. But by the demonstration of the power of God. தேவனுடைய ஆவியின் வல்லமையினுடைய வெளிப்பாடோடு அதனுடைய வல்லமையோடு நான் வருகிறேன். The same way we have to evangelize these days. இந்த கடைசி நாட்களிலே அப்படித்தான் நாமும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். Authority, the Lord Jesus says, has already been given to us. அதிகாரம் எல்லாம் ஏற்கனவே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. We host his presence. நமக்குள் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. We host life in us. நமக்குள் அவருடைய ஜீவன் இருக்கிறது. So all we need to do is command that illness to leave in the name of Jesus. ஆகவே அந்த உங்கள் சரீரங்களில் இருக்கிற வியாதியை பார்த்து இயேசுவின் நாமத்தால கடந்து போன்னு சொல்றதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியம். Command the pain to leave in the name of Jesus. உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகும்படியாக கட்டளை கொடுக்க வேண்டும். In Cambodia we go from house to house, village to village. கம்போடியா தேசத்திலே வீடு வீடாக கிராமமாக நாங்கள் செல்வோம். How do we preach the gospel? எப்படி சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறோம்? We go there and we say, do you want prayers? அங்க போய் நாங்க கேட்போம், நாங்க உங்களுக்காக ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்போம். Is anybody sick in your house? உங்க வீட்ல யாராச்சும் வியாதிப்பட்டிருக்காங்களா? Then they will bring out, back pain, head pain, cancer, everything will come out. உடனே சொல்வாங்க, இடுப்பு வலி, முதுகு வலி, தலைவலி, கேன்சர் எல்லாம் வெளியில வரும். And when we do what Jesus said, நாம் இயேசு சொன்னதையே நாங்கள் செய்வோம். the Holy Spirit turns up. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் We கொடுப்பார். experiences almost 100% instant healing. 100% அங்கே உடனடியாக சுகம் நடைபெறுகிறது. And when they see that the God that we serve is a supernatural God, we say, do you want Jesus? நாங்கள் சேவிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர்கள் கண்டவுடனே இப்பொழுது உங்களுக்கு இயேசு வேண்டுமா என்று சொல்லி நாங்கள் கேட்போம். அவர்களுடைய இருதயங்கள் மாற்றப்படுகிறது. அப்படித்தான் வேதம் கம்போடியாவிலே பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. Hallelujah. I was in Amber
A-M-B-U-R. ஆம்பூர்ல நான் இருந்தேன். You know, Ambu, the first night, same thing, you know. It was so funny. It's actually in the video on my Facebook. இதை வீடியோவாக என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருக்கிறேன். This man is deaf in the 1 year. இந்த மனுஷனுக்கு ஒரு காது கேட்காது. So he took out the hearing aid. அவர் காதிலே பொருத்தி இருந்த அந்த ஹியரிங் எய்டை கழற்றி விட்டார். And he says, cannot hear. அவர் சொல்றாரு எனக்கு காது கேட்கல. So I stand next to him and I said, cannot hear? So I said, close this ear. நான் சொன்னேன் இந்த காதை மூடிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். Then I started clicking. அடுத்த பக்கம் நான் நான் விரல்களை இப்படி And தட்டி his head தட்டி was going சத்தம் like கொடுத்தேன். அவர் இப்படி தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தாரு. Which means he can hear. அப்படின்னா அவருக்கு சத்தம் கேக்குதுன்னு அர்த்தம். You know what I'm actually finding that in the glory, once you have the revelation about the glory, தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடு இருக்கிறது என்பதை இருந்தால் இதைத்தான் நான் காண்கிறேன். healings are so fast. சுகமளித்தல்கள் மிக வேகமாக நடைபெறுகிறது. Mass healing happens. உடனே அந்த தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை கடந்து போய் ஒரு அற்புதம் நடக்கிறது. This guy was already hearing before I could pray. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உண்மையிலே சொல்ல போனா அவருக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. Before I could lay hands. நான் கைகளை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. God is amazing. Glory to God. தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறார். Glory to God. Glory to God. I'd like you to stand up, please. நாம் எல்லாரும் எழுந்து right now. Holy Spirit come. Holy Spirit எல்லாரும் come. எழுந்து I'd நிற்கலாம். like you to stand up right now. Right now. My shadow. Hallelujah. Sure. Hallelujah. Now, those of you who've got ailments, they've come with some kind of illnesses, sickness that you want. I want you to put your hand over where you are. உங்களுடைய சரீரத்திலே வியாதி இருக்கும் என்று சொன்னால் எந்த பகுதியிலே வியாதியோ பலவீனமோ எந்த காரியம் இருந்தாலும் நீங்க அந்த பகுதியில உங்க கைகளை வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அவங்க விழுந்துருவாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் உள்ள மென்னும் couple of ladies are requested. Can you come to the stage, please? Right. I'll tell one incident about Sister Patricia. She has been trained by Randy Clark. Randy Clark was instrumental for the revival. English Toronto, Airport Church, Toronto. He is responsible for the revival. அவர் ஒரு ஊர்ல டொராண்டோ நான் தமிழ்ல பேசுறேன். நான் ஒரு ஊர் I'll tell you about your anointing. Okay. அவங்க ஒரு ஊருக்கு போயிருந்த போது அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன், ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஹீல் ஆனவங்கெல்லாம் 80% ஹீல் ஆனவங்க இப்படி கை ஆட்டணும் அப்படின்னு சொன்னார். உடனே மக்கள் கையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மொழிபெயர்ப்பாளர்கிட்ட கேட்டார், என்னப்பா ஒழுங்காக மொழிபெயர்த்தியா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒழுங்காக தான் மொழிபெயர்த்தேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஜெபம் பண்ணி முடித்த உடனே சோமானவங்களாம் இப்படி கையாட்டணும் அப்படின்னார். எல்லோரும் மறுபடியும் கையாட்டினாங்க. 4 தடவை இப்படி சொன்னார். உடனே ஒரு கோவம் வந்துடுச்சு, ஒழுங்காக மொழிபெயர்க்கல அப்படின்னாரு. அவர் சொன்னார், ஒழுங்காக உனக்கு தான் புரியல, அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னே எல்லாருக்கும் சோகமாயிருச்சு, அதனால தான் கையாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ when she was in Brazil, Randy Clark prayed for her and she preaches, people are healed before praying. But now it is so simple, you will keep walking so that the shadow will give you strength. You need not be sick to be healed, you need strength. So keep coming. You turn your that side and let your anointing come in your power. I love you, Holy Spirit. You're captivating my soul. Yes. And every day I grow to love you more. I'm reaching for your heart. You hold my life in your hand. Yeah, please keep going. Drawing me closer to you. I feel your power in you. Nothing compares to the place where I can see your face.
Spirit and in truth. Yes, Lord, I speak life. I speak life, life to the body. Strengthening, Lord, in Jesus' name. Life. I speak life. I speak healing in Jesus' name. Pain in the back. Ears be open, eyes be open, Lord, in Jesus' name. Ears be open in the name of Jesus. Ears be open. Ringing in the ears, go right now in Jesus' name. I speak total healing to people who are having dementia. Yes, Lord. Alzheimer's, leave in the name of Jesus. Migraine, go in Jesus' name. Migraine, go right now in Jesus' name. Hallelujah. Yes, Lord. Blind eyes see. I speak healing to the eyes. I speak to the eyes in the name of Jesus. Be healed. Open right now in Jesus' name. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Digestive system, be healed. Digestive system, lungs be healed. Heart problem, be healed in Jesus' name. Blood pressure, be regularized in Jesus' name. Thank you, Lord. Thank you, Lord. Hoi shaz. Yes, Lord. Yes, Lord, your strength. Praise the Lord. Renew strength in Jesus' name. Renew strength in Jesus' name. Thank you, Father. Hoi shada skadarayan judas skadaraya shida katish kadara. Ishada skadaraya shida skadaraya. Yes, shada skadarayan. I speak healing even to this leg right now in Jesus' name. Be strengthened, be straight. Walk in Jesus' name. Walk in Jesus' name. Walk. Limb lift right now. Pain go. The lengthening of the leg be. The limbs. I speak to the bones. Be healed. Be healed. Be aligned in heaven in Jesus' name. Thank you, Lord. Thank you, Lord. Yes, Lord. The breath of life. Strength. Strength. Yes, Lord. Heartbeat be regularized in Jesus' name. Headache go. Father, I ask you, take captive of every thought in Christ. I speak freedom. Freedom in Jesus' name. Freedom in Jesus' name. Thank you, Father. Holy Spirit. Holy Spirit. Yes, Lord. More of your healing, Father. More of your healing, Lord. Yes, Lord. Total healing in Jesus' name. Total healing in Jesus' name. Thank you, Father. Yes, Lord. Freedom. Freedom of the mind. Yes, Lord. Right now in the name of Jesus. Thank you, Lord. Clarity. Clarity. Thank you, Father. Thank you, Father. Father, I bless this body. Inigo, tomorrow you have to body, translate. the whole body in the name of Jesus. Every organ. Strength be restored in Jesus' name. Thank you, Father. Holy Spirit. Yes, Lord, more of your healing. I declare total healing to this body in the name of Jesus. Thank you, Father. Freedom. Clarity of thoughts in Jesus' name. Freedom. Total freedom in Jesus' name. Thank you, Father. Holy Spirit. Yes, Lord. Life, freedom in Jesus' name. Thank you, Lord. Bless the kidney, bless the respiratory system, the immune system in Jesus' name. Thank you, Lord. More of your healing, Father. More of your healing, Lord. Yes, Lord, I speak life, freedom. Thank you, Lord. Healing in Jesus' name. Healing in Jesus' name. Breakthrough in the name of Jesus. Thank you, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Strength like an eagle. Backache, pain go in Jesus' name. Alignment with heaven in Jesus' name. Pain go right now in Jesus' name. Thank you, Lord. Holy Spirit. More of your healing, Lord. Yes, Lord. Blood pressure be regularized. I bless the respiratory system. Yes, Lord, the heart, every organ, and breakthrough in Jesus' name. Hallelujah. Yes, Lord, joy. Yes, Lord, joy. Fire. Holy Spirit.
Yes, Lord Father, in your presence there's healing. I speak joy, I speak fire, I speak joy, I speak freedom. Thank you, Lord. Holy Spirit, more, Lord, more of your healing, Father. More of your healing, Father. Your joy is her strength. Her joy in her strength. Let her wake up every morning with a new song. Thank you, Lord. Your joy is her strength. Total healing in Jesus' name. Breakthrough. God, give them the child. Yes, Lord. Back pain, leave right now. Shoulder pain, leave right now in Jesus' name. Hoi shadas katayang kadaro bakalian chidis katayang. Hoi shadas katayang. Kadaro ya shadas katayang. He needs a child. Gift of a child. Yes. Yes, move. Keep moving. Yes, Lord, power. Your raw power of your glory, Lord. Your raw power and your presence of your glory, Lord. Oh, shadas katayang kadruwe chidiska. Oh, shadas katayang chidiska. Shada skadare and Judas Kodorowaya Shuda Skada Yanjadas. Fire Lord. Oh Shuda Skadare and Judas Kada. Holy Spirit, total healing in Jesus' name. Father, I speak healing to the deaf ears right now in Jesus' name. All deaf ears be healed right now in the name of Jesus. All headaches, migraines that the doctors cannot heal, be healed. I declare all the bodies here cancer-free in Jesus' name. Cancer-free in Jesus' name. Thank you, Lord. Cancer of the kidney, of the lungs, of the bowels, be canceled right now in the Jesus' name. Holy Spirit, more of your healing, Lord. Thank you, Lord. Freedom. Yes, Lord. I see. Eyes to see right now. Eyes to see right now in Jesus' name. All floaters in the eye, in the left eye, in the right eyes. I command all these floaters to disappear right now in the name of Jesus. Thank you, Lord. Tumor drop. Shrivel right now. All tumor drop and shrivel right now in Jesus' name. Thank you, Lord. New kidneys. Hallelujah. New kidneys in Jesus' name. Oh, shadas kadaya. New kidneys in Jesus' name. I speak freedom in the name of Jesus. Freedom right now. Freedom right now in Jesus' name. Thank you, Lord. More. Holy Spirit, yes, Lord, submit to Jesus, submit to Jesus. Thank you, Father. Hallelujah.
Lord, blessings. Yes, Lord, blessings, Lord. Father, I speak blessings to every family. Reconciliation in every family, Lord. A reconciliation in all families, Father. I speak to all the young people of the families represented here that the household will be saved. The household, the whole household will be saved in Jesus' name. Thank you, Lord. Thank you, Lord. Yes, Lord. Thank you, Father. Blessings. Hallelujah. Kataraya shuda skata yanjuda skata yankodroba. Oh, shada skata yanjuda skata yankodroba yashidi skata. Oh, shaya says fire. 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 Oh, shaya skata fire. Oh, shada skata fire. Oh, shaya consuming fire. Yes, Lord. Fire. Yes, shada skata. Father, I speak new life, new breath. Yes, Lord. Financial breakthrough, resources, power, glory for ministry represented here. Glory, your healing in the glory as never been before. In the name of Jesus, I praise you. I praise you. I praise you. Hallelujah. Praise the Lord. Tomorrow, if there is any testimony, check your body. The things that you cannot do usually, try to do it when you go home. If you find striking healing more than 80%, please come and testify tomorrow. Okay, sister? Yes. Okay. I want to say some more thing. The Lord, please be seated. நான் தமிழில் பேசுகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ், வேதத்தில் வரக்கூடிய பெயர்கள், அவங்க எல்லாரையும், அவங்களுக்கெல்லாம் ஆசை உலகத்தில் நாங்களும் என்ன நடக்குது கடைசி காலத்தில் பார்க்கணுன்னு. ஆண்டவர் ஒரு மீட்டிங்கில் சொன்னார். அந்த ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணார், யூ கேன் கோ மினிஸ்டர். எனக்கு ஒரு புது கிஃப்ட் என்னன்னு சொன்னால், காலத்தில் முன்னால் போய் சர்வீஸ் எப்படி நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் எனக்கு ப்ளே பண்ணி காட்டுறார். அக்டோபர் மாதம் முதல் சண்டே சொன்னேன், 16ஆம் தேதி லேண்ட் ரோர் பண்ண போகுது அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்தேன் அந்த கப்பில். நான் அங்கேருந்து வர சொன்னபோது சோஃபி சொல்லிச்சு, நான் எப்படி இது பண்ண போகிறேன் பாஸ்டர், மேடையில் குளோபலாக போகுது, எனக்கு ஒன்றுமே தெரியல, பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஆண்டவர் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸாக்ட்லி என்ன சொன்னோன்னு அதுபடி. இன்றைக்கி ஆண்டவர் 13ஆம் தேதி மீட்டிங்கை பற்றி சொன்னார். 13ஆம் தேதி மீட்டிங்கில் 4 பேர் வரான். எலியா, எலிஷா, ஈனோக்கு, அப்போஸ்தலன் பால். இந்த 4 பேரும் அந்த ஊழியக்காரரோட வராங்க. ஹீஸ் மை ஸ்பிரிச்சுவல் சன். 18வது வயதிலிருந்து அவருக்கு இது இருக்குது. அவரும் நானும் சேர்ந்து எங்கள் பரலோக அனுபவங்களை புத்தகங்களாக எழுத போகிறோம். அந்த இருக்க ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸ். இந்த 4 பேரும் நீங்கள் பார்ப்பீங்க, உங்களில் சிலர் பார்ப்பீங்க. ஐ வில் see them where they are. I will see Enoch and all these people, 4 biblical characters. இன்றைக்கி அப்போஸ்தலன் பால் அவங்க பார்த்தாங்க. I often see Apostle Paul, talk to him, ask questions. அவர் எழுதின நிருபங்களை பற்றி கேள்வி கேட்குற, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. 4 biblical characters, எலியா, எலிசா, ஏனோக்கு, அப்போஸ்தலனாகிய பவுல், 4 பேர் அந்த ஊழியக்காரரோட இங்கே வந்து ஊழியம் செய்ய போகிறாங்க. அவர் என்ன காட்டினார்னா, அங்கே சால்வை, எலியாவின் சால்வை 2 மடங்கு ஆவி கேட்ட பொழுது அந்த துணி 2ஆக கிழிக்கப்பட்டு எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் கேட்டார், ஆண்டவரே, நானும் என் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் விக்டர் ஞானராஜும் நிறையா புக் எழுத போகிறோம், எங்களுக்கு நிறையா என்கவுண்டர் கொடுங்க. டெய்லி என்கவுண்டர்ஸ் வருது. நம்ம பரலோகத்துக்கு டெய்லி போகலாம், செத்தப்பற தான் போகணுன்னு கிடையாது, அந்த காலத்து கதை. அதனால் அந்த அனுபவங்கள், அங்கே பரலோகத்தின் ரகசியங்கள், அந்த ரிவர் ஆஃப் லைஃப்க்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஹால் இருக்குது, அதுதான் ஸ்டடி ரூம். போனோடனே நீ அங்கே கூட்டு போன இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, அவர் சொன்னதெல்லாம் நோட்ஸ் வேண்டியதில்லை. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொன்னார். அது நியூ இயர் மெசேஜை நான் எடுக்கலான் இருக்கேன். லைவ் டெலிகாஸ்டிங் 1,25,000. I plan to do it. That will be my New Year message.
Luke 6:13. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். Luke 6:13. Sister? Luke 6:13. Okay. Yield your members as instruments of righteousness. Maybe my reference chapter is wrong. Yield your members as instruments of righteousness அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த yield your members வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, ஐம்புலன்களை கர்த்தாவே என் சரீர கண்கள் இனி உலகத்தை பார்ப்பதை விட ஆவிக்குரிய கண்கள் தாங்க. அதில் என்னென்னா, சரீர கண்களை மூடும் பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறது. இப்போ எனக்கு அவர் சொன்னார், சரீர கண்களினாலேயே ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பா இனி அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த கண்ணை வச்சு நான் கண்ணை மூட வேண்டியதில்லை. கண்ணை திறந்துருந்தாலே அங்கே எலியா வருது, எங்கே நிற்கிறாரு எல்லாம் பார்க்க முடியும். அன்யூஷுவல் திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் சொன்னார், என்ன நடக்க போகுது நம்ம சர்ச்சில் சொன்னார். இந்த 4 பேர் வராங்க, இதை பற்றி அவர் சொல்லி அந்த 4 பேரில் யார் என்ன சொன்னாங்க இந்த திருச்சபைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திருச்சபை மிகவும் விசேஷமான திருச்சபை என்று பரலோகம் சாட்சி கொடுக்கிறது. இதில் வேத பக்தர்கள் வருவார்கள், எனக்கு விசிட் பண்ணுறாங்க. டெய்லி ஐ கோ. Romans 6:13, சாரி. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களை, அவயவங்களை அப்படின்னு சொல்லும்போது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த 5 சென்சஸ், ஐம்புலன்கள். அதனால் நான் டெய்லி இருக்கிறேன், ஆண்டவரே இன்னைக்கு என் சரீர கண்கள் யூஸ் பண்ணுறதை விட ஆவிக்குரிய கண்கள் யூஸ் பண்ணணும். என் காதுகள் உலகத்தின் சத்தத்தை கேட்பதை விட பரலோகத்தின் சத்தத்தை கேட்கணும். என் வாய் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்புலன்களை பற்றி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் ஈஸியாக நம்ம பார்க்குறார். பிசாசு என்ன சொல்லுவான், ஏய் நீ என்ன பாவம் செய்திருக்க, உனக்கு தெரியாதா, நீ பரலோகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுற, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி அப்படின்னு எனக்கு சொன்னான். அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இப்படி சொல்கிறான் பிசாசு, என்ன சொல்கிறீங்கன்னு. அந்த லூக்கா 15 கெட்ட குமாரன் அந்த சரித்திரத்தில் குமாரன் வரும்பொழுது அவன் ரோட்டில் வரும்போதே அவன் பேசுகிறதுக்கு முந்தையே நான் ஓடுனேன். ஏய் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போனால் வந்துட்டியா, கதவை போட்டுடா சொல்லலை. அதே இது நேற்று என்று மாறாதவனாக இருக்க. நீ என்னை காணணும்னு ஆசைப்படும்போது உன் பாவத்தையோ உன் எதையுமோ நான் பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்னான். ஐ ஆம் டெல்லிங் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சேட்டன் இஸ் அன் அக்யூசர். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, while we were yet sinners Christ died for us. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். அதனால் நம்மை அவர் வந்தால் நம்ம சந்தித்தா பரலோகத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மாறிடும், லைஃபே மாறிடும். ஏன் பரலோகத்தை காட்டுறாருன்னா, பாவிகளை கொண்டு போய் காட்டுறாருன்னா, அவங்களுக்கு 100 பிரசங்கம் பண்ணால் திருந்தாதவன் 5 நிமிஷம் பரலோகம் போயிட்டு வந்தால் தெரிஞ்சிடுவான் அந்த மகிமையை பார்த்துட்டு. ஓகே, எனக்கு இங்கே வர்றதுக்கு இஷ்டமே இல்லை, அங்கேயே இருந்தல, ஆண்டவரை இங்கேயே வச்சுருங்க, வேண்டாம்ப்பா. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே பரிசுத்தவானின் மரணம் உங்களுடைய பார்வையில் வெளியேறப்பட்டதாக இருக்கிறதுன்னு. நான் பரிசுத்தமானான் தான் இனி இங்கே வச்சுக்கிங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், உனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கேன், இவ்வளோ ரகசியங்களை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீ இங்கே என்ன செய்ய போகிற, நீ அங்கே இருக்கணும் இரு. அதனால தான் கொஞ்சம் பலவீனத்தோடு வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னா நீ அமெரிக்கா ஓடிடுவேன். பிகாஸ் பீப்புள் ஆர் காலிங் இன் USA, UK. பட் ஸோ காட் வாண்ட்ஸ் டு யூஸ். நான் சொன்னேன், வாலிபனை யாரையா பாருங்கப்பா, வயசு 77க்கு மேலே ஆயிடுச்சே, என்னை எதுக்கு எடுக்கிறீங்க? நீ தான் என்கிட்ட உட்காந்து படிக்கிற, நீ கரெக்டாக சொல்லித்தர,
அதனால் உனக்கு நீ தான் சொல்லணும், அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னார், முகத்தை சொறிகிறதுக்கு கையை வச்சு சொருவியா காலை வச்சு சொருவியான்னு கேட்டேன். நான் சொன்னேன் கையை வச்சு சொருவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. நீங்கள் உடல் உறுப்புகள், நீ செய்ய வேண்டிய வேலையை நீ தான் செய்யணும். நீ இங்கே வந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு சொன்னார். சரிப்பா, நான் நீங்கள் சொன்னதை செய்து முடிச்சுட்டே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் ரிஃப்ரெஷ் ஆகுது. பரலோகத்தில் 5 நிமிஷம் போனால் போதும், திரும்பி வரும்போது அப்படியே சூப்பர் ஸ்ட்ரென்த். எவனா வந்தால் அடிச்சிடலாம், சண்டை போட்டால் ஜெயிச்சிடுவேன். அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அவ்வளோ மகிழ்ச்சி, சொல்ல முடியாது காட்சிகள். சில நேரத்தில் அந்த பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் கொண்டு வந்து விட்டு போகிறாங்க. எனக்குள்ள சேரியட்ஸ் பார்த்தேன், சேரியட்ஸ் வருது. நைட்ஸில் ஐ ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், அன்யூஷுவல் எக்ஸ்பீரியன்சஸ். ஏன்பா இந்த உலகத்தில் எத்தனையோ சபைகள், பெரிய சபைகள் 10,000 6,000 இருக்குது. நம்ம சபையில் வந்து நீங்கள் எங்களை பிடிச்சிருக்கேன்னு, நீ என்னையே பிடிச்சிருக்க, நான் உன்னையே பிடிச்சிருக்கேன். ஐ வாண்ட் யுவர் கம்பெனி, யூ வாண்ட் மை கம்பெனி, போத் ஆஃப் அஸ் வாண்ட் ஈச் அதர்ஸ் கம்பெனி, ஸோ ஐ எம் கிவிங் கம்பெனி. These sentences I just memorize. It just get memorized in my spirit. Unusual things. அதனால் 13ஆம் தேதி கூட்டத்தில் சண்டே சர்வீஸில் 4 பேர் வரும், வேத பாத்திரங்க. அவங்ககிட்ட அதுக்கு முந்தின நாளே எங்கள் வீட்டுக்கு வந்து பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்லுவேன் அன்றைக்கி. ஓகே, ஒவ்வொருத்தரையும் பார்த்தவங்களுக்கு நீங்கள் ஜேர்னல் வச்சுக்கணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது நம்ம திருச்சபையில். நீங்கள் ஜேர்னல் வச்சுட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் அதிலேருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற எத்தனையோ பாடங்களில் ஒன்று வந்து, நான் பாவி, பரலோகத்தை பார்க்க தகுதி இல்லைன்னு சொல்லாத, நீ பார்த்தனா மாறிடுவேன். உன்னை எதுக்கு காட்டுறாரு? உன்னை கொண்டு போய் உன்னை திருத்தி பரிசுத்தவானா மாற்றுறது. அதனால் எனக்கு பரலோகம் பார்க்க வேணான்னு சொல்லாதுங்க. ப்ளீஸ் கம் ஹோம், ஐ வில் டேக் யூ அண்ட் யூ கேன் see heaven. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். She was telling about translation. Let me tell a joke and then you go. சாது சர்க்கார்னு ஒருத்தருக்கு நான் டிரான்ஸ்லேட்டராக போனேன். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவர் சாயங்காலம் மீட்டிங் வந்து என் கேட்பார், இன்றைக்கி எதை மொழிபெயர்க்க போகிறான்னு கேட்பார். நீங்கள் பேசுகிறத நான் மொழிபெயர்க்கல இல்லையா. அவர் கேட்பார், வாட் ஆர் யூ கோயிங் டு டிரான்ஸ்லேட்? பிளைண்ட் மேன் பர்டிமேயஸ். ஓகே, பிளைண்ட் மேன் பர்டிமேயஸ் வாஸ் ஃபுல்னஸ், ஜாய்னஸ், ஹோலினஸ் அப்படின்வார். உடனே நான் அதுக்கு பர்த்திமேய் குருடன் அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருந்தாள் அப்படின்னு மொழிபெயர்ப்பேன். அவங்களுக்கு மைக்கை குறைய வச்சுருவார். என்ன பாஸ்டர் பேசுகிறாரு, இதை எப்படி நீங்கள் மொழிபெயர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழிய அனுபவங்கள், அன்யூஷுவல் திங்ஸ். 1/2 மணி நேரம் பேசுவார். ஃபாதர், நான் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சுட்டேன், மெசேஜை முடிங்க. ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ். அவர் சொல்லுவார், நாளைக்கு ட்ரெயினில் நானும் விக்டர் ஞானராஜ் வரோம், நம்ம சபையிலேருந்து 10 பேர் நம்ம ஊழியக்காரங்கள்லாம் மாலை வாங்கிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு. ஐயோ, wonderful times with the different characters I worked over the years. God bless you. நாளைக்கு வாங்க சந்தோஷமாக. I will tell a joke. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். சர்ச்சுன்னு எல்லாம் பயக்கிட்டு அப்படின்னு வெளியே போனோன்னு என்னெல்லாம் பேசுகிறோம். வீட்டில் போய் சினிமா பார்க்குறோம்ல, அதனால் சும்மா ரிலாக்ஸ், பி த சேம். ஆண்டவர் என்னை மேடையில் எப்படி பார்க்குறாரோ அப்படிதான் அங்கேயும் பார்க்குறாரு. அப்போ தான் நோ ஹிப்போக்ரஸி. Right, okay, that's all. I just want to say that I'm so happy to see Pastor laughing. You know, his eyes are brighter than mine. It is really amazing because in January when I came, he wasn't as well as now. So I really praise God and thank God that I see such a different person. You know, our God is, hallelujah. Really all glory to God for this healing. Hallelujah. And before you go, I'd like to give you all a present. When I get gold dust on my hand, I know all of you guys can also get gold dust. So I give you permission to check. They're very, very tiny. All those who have gold dust, can you check now? Just have a look. Tiny, tiny ones. Put up your hands. Put up your hands. In Ambor, we had like 9, and majority of them.
men had gold dust on their hand. So enjoy the glory of God. Thank you, Lord. Praise the Lord. எனக்கு மருத்துவர் என்ன சாப்பிடக்கூடாதுன்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி 1/4 kg ப்ரான்ஸ், 1/4 kg மட்டன் நைட் டின்னர் முடிச்சுட்டு இடையில போய் சாப்பிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்கேன். I am strong, spiritually strong. God told me how to roll the spiritual strength to the body. பாடி டயர்ட் ஆகும்போது என் ஸ்பிரிட்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தது மாதிரி என் பாடியில் போட்டுக்கிறேன். உடனே ஸ்ட்ரென்த் வந்துடுது. இதெல்லாம் அன்யூஷுவல் திங்ஸ். இதெல்லாம் நம்ம சபையில் எந்த திருச்சபையிலும் பேசுகிறதில்ல. நானே பேசுகிறதுக்கு ஒரு சண்டே ஒன்று தான் இருக்குது. நீ எல்லாம் சிடி போட்டு ரிலீஸ் பண்ண போகிறேன். God bless you. Have a nice time. Tomorrow we'll see again.